தியா சேனல். குண்டு குண்டு குலோப் ஜாம் செய்ய போகிறோம். எம்டிஆர் குலோப் ஜாம் மாவு பாக்கெட் தான் வாங்கி வச்சுருக்கேன். பாலை ஊற்றி நம்ம மாவு பிசைய போகிறோம். பால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடும், அதுக்காக அப்படி பண்ணுறோம். இப்போ பால் ஊற்றி மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த பதத்தில் வரணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சாச்சு, இன்னும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி கருகிடும், உள்ளே வெந்திருக்காது. சுகர் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தட்டி போடுங்க, அது ஸ்மெல்லு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். சூடாக இருக்கப்பே நம்ம வந்து ஆறின குலோப்ஜாம் உருண்டையை உள்ளார போட்டுடலாம். குலோப்ஜாம் ரெடி, ஊறிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லாம். குலோப்ஜாம் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.